செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக அரசின் மின் கட்டண உயர்வு மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் ஹோட்டல்களில் இட்லி, தோசை உள்ளிட்ட காலை சிற்றுண்டிகளின் விலை உயர்ந்துள்ளது. மின் கட்டணம், வர்த்தக கேஸ் சிலிண்டர், சேவை வரி உயர்வால் ஹோட்டல்களில் டிஃபன் விலை நேற்று முதல் ₹5 உயர்த்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான ஹோட்டல்களில் பொங்கல், தோசை போன்ற காலை உணவு வகைகள் ₹25க்கும், இட்லி ஒன்று ₹7க்கும் விற்கப்பட்டன. இந்த விலை கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமலில் இருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்று முதல் காலை உணவுப் பொருட்களின் விலை ₹30ஆகவும், இட்லி ₹7.50 உயர்த்தப்பட்டது. டீ, காஃபியை தவிர மற்ற உணவுப் பொருட்களின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. சேவை வரி 10லிருந்து 12%ஆகவும், மின் கட்டணம் கூடுதலாகவும், வர்த்தக கேஸ் சிலிண்டர் ₹1681லிருந்து ₹1904ஆகவும் அதிகரித்துள்ளதால் வேறு வழியின்றி டிஃபன் விலையை உயர்த்தியுள்ளதாக ஓட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பரில் பால் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் சாப்பாடு, டீ, காஃபி விலை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் கேஸ் விலை லிட்டருக்கு ₹6 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதை அடுத்து எல்பிஜி விலை லிட்டருக்கு ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி 1 லிட்டர் எல்பிஜி விலை ₹44.65லிருந்து ₹49.72 அதிகரித்துள்ளது. இதனால் ஆட்டோ மற்றும் டாக்ஸிகளின் வாடகை கட்டணம் பல மடங்கு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உதகையில் பழங்குடியின மக்களின் விதை விதைப்பு திருவிழாவையொட்டி 33 கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசையுடன் நடனமாடி குலதெய்வத்தை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகையில் படுகர் இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் வசிக்கின்றனர். விவசாயத்தில் நல்ல விளைச்சல் வேண்டியும், மழை வேண்டியும் விதைகளை விதைப்பதை இவர்கள் திருவிழா போல் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் உதகையை அடுத்த அப்புக்கோடு கிராமத்தில் விதை விதைப்பு திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி 33 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடையுடன் நடனமாடி குலதெய்வத்தை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து காய்கறி விதைகளை நடவும் பணி நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் விதைக்கும் விதைகளை இன்று ஈதேஸ்வரரின் பாதடியில் காணிக்கையாக படைத்து இன்று முதல் விதைக்க ஆரம்பிக்கிறோம். இது வரும் ஜூலை மாதத்தில் வரும் அறுவடை திருவிழாவில் அறுவடை செய்து கடவுளை படைத்து கொண்டாடப்படுகிறது. இதேபோல் தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள சாந்தி காளியம்மன் கோவிலில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனிடையே மதுரை மேலூர் அருகே திருவாதவூரில் உள்ள இலங்கை தமிழர் வாழும் முகாமில் விநாயகர் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தாராபுரம் அருகே தொழிலதிபர் வீட்டில் 40 பவுன் நகை மற்றும் ₹1,00,000 ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் பழைய காவல் நிலைய வீதியைச் சேர்ந்தவர் சுலைமான். ஆட்டோமொபைல்ஸ் தொழில் செய்து வரும் இவர் தனது மனைவி மற்றும் மகன், மருமகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். சுலைமானும் அவரது மகனும் வெளியில் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சுலைமானின் மனைவியும் மருமகளும் வீட்டில் இருந்த நிலையில் மாடி வீட்டிற்கு சென்ற மர்ம ஆசாமிகள் கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 40 பவுன் நகைகள் மற்றும் ₹1,00,000 ரொக்கப்பணம் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தாராபுரம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இதனிடையே வேதாரண்யம் அருகே பழமை வாய்ந்த கோவிலின் கதவை உடைத்து உள்ளே இருந்த 6 ஐம்பொன் சிலைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிலைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பஞ்சாந்தாங்கி, நேருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி பாகுபாட்டின் காரணமாக தங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக குற்றம் சாட்டினர். இதேபோல் சீரான குடிநீர் வழங்காத கம்பம் நகராட்சியை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி நதியை பாதுகாக்க வலியுறுத்தி அம்பாசமுத்திரம் அருகே
பள்ளி மாணவர்கள் பேரணி நடத்தினர். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியை நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு துவக்கி வைத்தார். முன்னதாக விக்கிரமசிங்கபுரம் 3 விளக்கு திடலில் தொடங்கிய இப்பேரணி சிவந்திபுரத்தில் முடிவடைந்தது. பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த மாவட்டத்திலே தொடங்கி இந்த மாவட்டத்திலே முடியக்கூடிய நதியானது கடலிலே சென்று கலப்பது இது ஒரே நதிதான். இங்கே டிஸ்பியூட் என்று சொல்லக்கூடிய வேறு மாநிலங்களோடு டிஸ்பியூட் என்று சொல்லக்கூடிய அளவில் ஏற்படாத வண்ணம் இது நம்முடைய மாவட்டத்தினுடைய நம்முடைய சொந்த நதியாகும். இந்த நதியை பாதுகாக்க வேண்டியது இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகும். தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதியில் படகு எஞ்சின் வைக்கப்பட்டிருந்த குடிசைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் தேங்காயம்பட்டினம் துறைமுகத்தில் உள்ள குடிசை ஒன்றில் சுமார் 120 படகு எஞ்சின்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர்கள் சிலர் இந்த குடிசைக்கு தீ வைத்துள்ளனர். தீ எரிவதைக் கண்ட அந்த பகுதி மீனவர்கள் தீ மேலும் பரவாமல் இருக்க தண்ணீரை ஊற்றி உடனடியாக அணைத்தனர். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு எஞ்சின்கள் தப்பியது. இதுகுறித்து புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அரக்கோணத்தில் ரயில் பெட்டியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நாகை அருகே அதிமுக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்கடையூரில் மின்வெட்டு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என அப்போது கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஓசூரில் BSNL ஊழியர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஒப்பந்த தொழிலாளர்களும் நாங்கள் நிரந்தர தொழிலாளியும் இந்த மின்சார கட்டண உயர்வை வன்மையாக கண்டிக்கும் வகையில் எங்களுடைய தமிழக அளவிலே இருக்கக்கூடிய சங்கம் அறைகூவலுக்கு ஏற்று இந்த ஓசூர் பகுதியிலே 2 சங்கங்களும் இணைந்து BSNL எம்ப்ளாயிஸ் யூனியன் தமிழ்நாடு ஒப்பந்த தொழிலாளர் சங்கமும் இரண்டும் இந்த உணவு இடைவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் கல்லூரிக்குள் புகுந்து மர்ம ஆசாமி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.